வணக்கம். வெல்கம் டு திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல். இன்றைக்கான பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரம்மோற்சவம் 3ஆம் நாள். பிரம்மோற்சவம் 3ஆம் நாள் அன்றைக்கி காலையில் மலையப்ப சாமி எந்த வாகனத்தில் வர போகிறாருன்றத பார்க்க போகிறோம். 3ஆம் நாள் அன்றைக்கி காலையில் மலையப்ப சாமி சிம்ம வாகனம் அப்படின்ற வாகனத்தில் வர போகிறாரு. சிம்ம வாகனம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். சிங்கத்து மேலே நரசிம்ம அவதாரத்தில் மலையப்ப சாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். சிம்மம் அப்படின்னா ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. நரசிம்ம அவதாரத்தில் அரக்கனை கொன்று எடுக்கிற அவதாரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பக்தர்களோட தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி மதியம் உற்சவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கு அடுத்தது பத்தன்னு வச்சிங்களேன், மாலையில் முத்தல்ய பந்தரி வாகனம் அப்படின்ற வாகனத்தில் 4 மாட வீதியில் மலையப்ப சாமி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த முத்தல்ய பந்தரி வாகனம்னா முத்துக்கள் ஆன வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட 4 மாட வீதியில் மலையப்ப சாமி நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். இந்த முத்து அப்படின்றது தூய்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆவது நாள் கல்ப விருட்சம் அப்படின்ற வாகனத்தில் மலையப்ப சாமி காட்சி கொடுப்பார். இதை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.